தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ராசி பலன் போட்டால் இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்னா கீழே உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க கமெண்ட்டில். எண்ணியல் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தின் இன்னொரு கலை தான். அப்போ இந்த எண்ணியலை பொறுத்தளவு வந்து ஒரு பர்டிகுலரான கிரகச்சேர்க்கை அந்த குடும்பத்தில் தொட்டு இருக்கும். ஒளிப்படத்தை நமக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இந்த ராகு பார்க்கப்படுகிறார். இவர் வந்து சந்திரனோடைய சுக்கிரனோடைய சேரும்போது இந்த தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ரசித்து ஃபோட்டோ எடுப்பாங்க. 9ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது, 5ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது, இந்த 5ஆம் அதிபதிக்கு லக்னத்தில் அமர்ந்திருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக வேணாம், சாமி உங்கள்கிட்ட பேசுவோம். என்ன நினைக்கிறீங்களோ அதை டெலிவரி பண்ணணும்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் முக்கியம். பொதுவாக சந்திராஷ்டம காலத்தில் நமக்கு என்ன நடக்கும் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஆண்டனா கட் ஆகிடும். சனிக்கு எது கிரக இணைவு? நான் இன்னைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறேன். அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த தாய் வந்து வருத்தத்தோடு சொல்கிறாங்க, என்னோட குழந்தைங்க வந்து 2 பேரும் ஜாதகத்தில் புதன் வீக்காச்சுன்னா காதல் தோல்வி ஏற்படும். புதன் வீக்காச்சுன்னா நண்பர்களோட நல்ல ஒரு புரிதல் இருக்காது. பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களோட வேலைக்கு காரகராக பார்க்கப்படுகிறார். புதனோட வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் புதன் வந்து நல்லவங்களோட சேர்ந்தால் ரொம்ப நல்லவராக இருப்பார், மோசமானவங்களோட சேர்ந்தால் அவங்கள விட மோசமானவராக இறங்கிடுவார். அப்போது ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய மற்றும் பிரசன்ன ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்மா. பொதுவாக ஜோதிட ரீதியாக நிறைய கிரக இணைவுகளை பற்றி சொல்லுவாங்க மேம். இந்த கிரக இணைவுகள் உங்களுடைய ஜாதகத்தில் சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுடைய புரிதலுக்காக நான் இந்த ஒரு கேள்வியிலேருந்து துவங்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். இப்போ ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த வீட்டிலோட டோர் நம்பர் 23/5 அப்படின்னு இருக்குது அப்படின்னா 2னா சந்திரன், 3னா குரு, 5னா புதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அப்போ இந்த 3 கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களையும் வந்து ஆதிக்கம் செய்யுமா மேம்? ஒரு மிகச்சிறந்த ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வியிலேருந்து நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் எங்களை மாதிரி ஜோதிடர்களோட பழகி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அட்வான்ஸாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அதன் மூலமான ஒரு பதிவான ஒரு கேள்வி. இன்றைக்கி வரக்கூடிய வாடிக்கையாளர்களுமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவே வர்றாங்க, மேடம் எங்களுக்கு இந்த திசை, இந்த புத்தி, இந்த அந்தரம், இந்த சூட்சமும் நடக்குதுங்கிற அளவுக்கு அவங்க தெளிவாக இருக்காங்க. ஏன்னா அதற்கு காரணம் வந்து இந்த ஐபிசி பக்தியாக இருக்கட்டும், மற்ற காணொளி மூலமாக எல்லாருமே நிறைய கற்றுக்கிட்டாங்க. இந்த ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு அதன் மூலமாக இதை அணுகுகிறீர்கள் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது ஒரு டோர் நம்பர், இதன் மூலமாக நீங்கள் வந்து அந்த கிரக சேர்க்கையை அந்த குடும்பத்தில் இருப்பாங்களாங்கிறத கேட்குறீங்க. என்னோட புரிதல் என்ன இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணியல் அப்படிங்கிறது வந்து ஜோதிடத்தின் இன்னொரு கலை தான். அப்போ இந்த எண்ணியலை பொறுத்தளவு வந்து உங்களுக்கு வந்து கிரக ஆதிக்கம்ங்கிறது ஜாதகத்திலையும் அவங்களோட தன்மையிலையும் இப்போ எப்படி இருக்கும்? இப்போ உதாரணத்திற்கு 2ஆம் எண்ணுங்கிறது சந்திர ஆதிக்கம். அப்போ சந்திர ஆதிக்கத்துக்குரியவர்கள் அந்த குடும்பத்தில் இருப்பாங்களான்னா அவங்க வந்து சந்திரனுடைய நட்சத்திரங்கள் உள்ளவங்க அந்த குடும்பத்தில் இருக்கலாம். ஒரு ரோஹிணியாக இருக்கலாம், ஒரு ஹஸ்தமாக இருக்கலாம், ஒரு ஸ்ராவண நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக அந்த குடும்பத்தில் இருக்கலாம். அப்போ இந்த 3ஆம் எண்ணுடைய ஆதிக்கம்ங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஆதிக்கம். அப்போ குரு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புனர்வசு, விஷாகம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்களாக இருக்கலாம். இந்த 5ஆம் எண் அப்படிங்கிறது புதனுக்குரிய ஆதிக்கம். அப்போ புதன்னு சொல்லும்போது புதனுடைய நட்சத்திரங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஆயில்யம், கேட்டை, ரேவதியாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. லக்னம் கூட மிதுனம், கன்னியாக இருக்கலாம். அதே மாதிரி நான் சொன்ன அந்த நட்சத்திரங்களை விட அந்த ராசியினுடைய ஆளுமைங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கலாம். ஆனால் நம்ம இப்படி எடுத்துகிட்டு போகிறத விட ஒரு பர்டிகுலரான கிரகச்சேர்க்கை அந்த குடும்பத்தில் தொட்டு இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு நீங்கள் வந்து ஒரு ஏரியாக்குள்ளே நுழையிறீங்க. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே அழகான பூக்கள் பூத்து குலுங்குது. அந்த வீதியே நல்லா சுத்தமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது, மனசுக்கு நல்லா இருக்குது. அப்படின்னா அங்கே சுக்கிரன் புதன் நல்லா ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தன்மை இருக்கும். உள்ளே நுழைஞ்சாலே உங்களுக்கு ஒரு பாட்டு வருது, உங்களுக்கு ஒரு வைப் இருக்குது. அந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது மனசு வந்து லைக்குதாங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த சுக்கிரன் புதன் ஆதிக்கம் இருக்கும். உள்ளே நுழையும் போதே ஒரு தெய்வீகமாக இருக்குது,
நல்ல ஒரு சாம்பிராணி மனம் இருக்குது. அந்த இடத்த தாண்டும் போது ஒரு தெய்வ ஃபீல் வருது, ஒரு தெய்வ கடாட்சம் நிறைந்த இடமாக இருக்கிறது. கோயில்களை சுற்றி ஒரு துர்நாற்றம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு நறுமணம் மிக்க ஒரு தன்மை இருக்குது அப்படின்னா அங்கெல்லாம் சூரியன் குரு. இப்போ சில ஏரியாக்கள் நுழையும் போது பார்த்திங்கன்னா மூங்கில் மரம் அடர்ந்து வளர்ந்துருக்கும் வீடுகள் முன்னாடி கூட. அப்போ அந்த மூங்கில் மரம் அடர்ந்து வளர்ந்துருக்கக்கூடிய தன்மைங்கிறது குரு கடாட்சத்தை காட்டுது. அங்கே வந்து குரு தன்மை உள்ளவங்க அந்த வீட்டில் இருப்பாங்க. சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிற பூக்கள் வாசலில் பூத்து குலுங்கும். அங்கே வந்து குரு தொந்தரவில் இருப்பார், குழந்தை பாக்கியத்துக்கு பிரச்சனை இருக்கும் அந்த வீட்டில், கேட்டு பாருங்கள். அப்போ இப்படியாக அடையாளப்படுத்தக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களில் மேஜராக இருக்கும். ஒரு தாத்தாக்கு இருக்கும், ஒரு அவங்க பையனுக்கு இருக்கும், அவங்க பேரனுக்கு இருக்கும். இப்படி வரிசையாக வரும்போது அது எது ரொம்ப அதிகமாக இருக்கோ, இப்போது சனிக்கு எது கிரக இணைவு. நான் இன்றைக்கி ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு ஜாதகம் பார்க்குறேன். அப்போ அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது அந்த தாய் வந்து வருத்தத்தோடு சொல்கிறாங்க, என்னோடய குழந்தைங்க வந்து 2 பேரும் ஒர்க் வந்து சரியா இல்லைம்மா, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக சனி கேது காம்பினேஷன் இருக்குது, ஒருத்தருக்கு சனியோடைய பார்வையில் கேது இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய கிரக காம்பினேஷனில் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நல்ல வேலை பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வந்து தொழில் பண்ணுறேன்னு இறங்கி நஷ்டமாயிட்டார். இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா நான் ஆன்லைனில் பார்க்குறேங்கிற மாதிரி சொல்லி ப்ராப்ளம் ஆகிட்டார். இப்போ இவங்க 2 பேருமே இந்த மாதிரி இருக்காங்களா. நான் அந்த குழந்தையோட ஜாதகம், அதாவது அந்த பெரிய பையனோட குழந்தையோட ஜாதகம் பார்க்கும்போதும் இந்த கிரக சேர்க்கை தட்டுப்படுது. அப்போ நான் கேட்குறேன், அம்மா அவங்க வீட்டில் வந்து நான் எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு ஆண்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லும்போது தகப்பனாரும் சொல்கிறாரு, குழந்தைங்களும் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் அந்த சனிக்கேது. இந்த சனிக்கேது என்ன சொல்லுன்னா எப்பயுமே அந்த கமிட்மெண்ட்டுங்கிற விஷயத்தில் உள்ளே வரமாட்டாங்க. எங்கேயாவது போயிடுறேன், பரதேசியாக போயிடுறேன், யாருக்கும் தெரியாமல் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தை வந்து அவங்களுக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க. இப்போ உதாரணத்திற்கு கோச்சாரத்தில் சனி இன்னைக்கு மீனத்தில் இருக்கார், அங்கே யாருக்காவது கேது சம்மந்தப்படுது அப்படின்னா அவங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு இருப்பாங்க. மீனத்தில் ஆல்ரெடி கேது இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு கோச்சாரத்தில் சனி அங்கே நிற்கிறார், அப்போ அவங்க சொல்லுவாங்க. சிம்மத்தில் சனி இன்னைக்கு யாருக்கு ஜனன ஜாதகத்தில் இருக்கோ அவங்களுக்கு கோச்சாரத்தில் கேது அங்கே நின்றுட்டு இருக்காரு, அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டில். இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகள் மேலோங்கி இருக்கக்கூடிய தன்மை இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த நம்பரை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் பண்ணும்போது ஒரு ஒத்து வரும். பொதுவாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 3 நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்க இல்லையா, அந்த 3 நம்பர்னால் அந்த 3 நம்பருக்குரிய தன்மைகள் இப்படி தான் இருக்கும். நம்ம அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட தன்மைங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஜோதிடராக சீர்தூக்கி பார்க்கும்போது தான் உங்களால் உணர முடியும். மேம், இப்போ நீங்கள் வந்து சொல்லும் பொழுது சொன்னீங்க, ஒவ்வொரு நம்ம வீடுகளில் இருக்க செடிகள், நம்ம வீட்டில் வளர்ந்துருக்க மரங்கள், இதுவே வந்து நம்ம வீட்டில் என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்குது அப்படிங்கிறத காட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நிறைய பேர் வந்து அவங்களுடைய வீடுகளில் மருதாணி செடி வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மருதாணி செடி ஒருத்தவங்க வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும்? ஒரு சூப்பரான கேள்விங்க. இப்போ இந்த மருதாணி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெய்வ அம்சத்தை குறிக்கக்கூடியது. பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மருதாணிங்கிறது உடல் குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆணோ பெண்ணோ அதிகமான பித்தம் இருக்கக்கூடியவர்கள் இந்த மருதாணியை வைத்து கொள்ளும்போது பித்தம் சமநிலைப்படும். அதே மாதிரி கோபம் அதிகமாக வருதுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து இந்த மருதாணிக்குரிய ஒரு சிறப்பு. அப்போது இந்த இடத்துல இந்த மருதாணி வந்து சுக்கிரனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கும்போது இந்த மருதாணி ரொம்ப அட்டகாசமாக வளரும், சிறப்பாக வளரும். உங்கள் கையால் நீங்கள் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு வரும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ அந்த சுக்கிரனோட தன்மை ஜாதகத்தில் நல்லா இல்லை, வலுவாக இல்லைன்னா உங்களால் வைக்கவும் முடியாது, வளர்க்கவும் முடியாது. மேம், இப்போ வந்து துளசி அப்படிங்கிற துளசியுமே வந்து தெய்வாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு சிலருடைய வீடுகளில் அந்த துளசி வச்சு துளசி செடி ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கும். ஆனால் ஒரு சிலரினுடைய வீடுகளில் வந்து அந்த துளசி செடி வச்சாலுமே அது காஞ்சு போயிட்டே இருக்கும், எவ்வளோ தண்ணி ஊற்றி பராமரிச்சாலும். அப்போ இது என்ன மாதிரியான இணைவுகள் மேம்? இப்போ இந்த துளசி செடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நம்ம சொன்ன அந்த துளசியாக இருக்கட்டும், ஒரு தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க. இவங்க இந்த 2 பேரையும், இந்த துளசியும் சரி தொட்டால் சினிங்கியும் சரி சேர்த்து ஒரு ஒரு தொட்டியில் வச்சு வளர்ப்பாங்க நிறைய பேர். இப்போ இப்படி இருக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ரொம்ப நல்லா செழித்து வளரும், அதை தீபம் போடுவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. ஒரு சில காலகட்டத்தில் அது கருகுது, இல்லை நல்லா வரல, நம்ம திருப்பி வச்சாலும் அது ரிப்பீட்டடாக நல்லாவே வரமாட்டேங்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம் ஏதோ வரப்போகுதுங்கிறத அதை இண்டிகேட் பண்ணும். தசாபுத்திகளில் ஒரு மாற்றம், ஒரு 6-8 தசாபுத்திகளோ இல்லை ஏதோ 12 கூடிய தசாபுத்திகள் வந்து ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் பண்ணக்கூடிய தன்மை அந்த குடும்பத்தில் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத இந்த துளசி வந்து துரிதமாக காட்டி கொடுக்கும். அப்போ நம்ம அதை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருந்து, ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தனிப்பட்ட முறையில் அது எந்த திசையில் வைக்கணும் எப்படி வைக்கணுங்கிறது தெரியாமல் வச்சு ப்ராப்ளம்க்கு உள்ளாகிறாங்க.
அப்போ அந்த துளசியை வைக்கக்கூடிய திசையும் இருக்கிறது, துளசி எப்படி வளரணுங்கிற தன்மையும் இருக்குது. அதை சரியாக கவனித்து பார்த்து வளர்த்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த குடும்பம் வந்து மேலுக்கு வரும். ஏன்னா நீங்கள் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளை இந்த துளசி அதற்கு தீபம் போடுவதன் மூலமாக நீங்கள் தீர்த்து வைக்க முடியும். நிறைய பேருக்கு இப்போ இருக்க யங்கர் ஜென்ரேஷனுக்கு உண்டான கேள்வி என்னென்னா, ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடிடுமா அப்படின்னு கேட்பீங்க. ஆனால் உண்மையாக இந்த மாதிரியான தீர்வுகளுக்குள்ளே நீங்கள் போகும்போது உணர்ந்தால் மட்டும்தான் அந்த விஷயங்களை உங்களால் அனுபவிக்க முடியும். எதையுமே உணர்தலுக்கு அப்பாற்பட்டு போகும்போது தயவுசெய்து அந்த விஷயத்தை வந்து கேலி பண்ணாமல் கடந்து போயிடுறது நமக்கு ரொம்ப நல்லது. மேம், இப்போ ஒரு சிலருக்கு வந்து தொட்டதுக்கெல்லாம் கோபம் வருது, ரொம்ப முன்கோபக்காரர்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த முன்கோபத்துக்கான கிரக இணைவுகள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் மேம்? இப்போது முன்கோபம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே இப்போ உங்களுக்கும் ஒரு கோபத்தோட ஒரு அளவு இருக்கும், எனக்கும் ஒரு கோபத்தோட ஒரு அளவீடு இருக்கும். அதை பப்ளிக்கில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் நம்ம முன்கோபிகள்னு சொல்கிறோம். பப்ளிக்லனா ஒரு சென்ஸ்லெஸ்ஸாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தா நல்லா படித்தவனாக இருக்கான், என்ன இவன் இப்படி திட்டுறான், இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறான் அப்படின்னு யோசிப்போம். அந்த சென்ஸ்லெஸ் பிஹேவியரை தான் இந்த முன்கோபம்ங்கிறத அடையாளப்படுத்துகிறோம். அப்போ இந்த முன்கோபம் எந்த இடத்துலலாம் வரும், உங்களை யாராவது ட்ரிகர் பண்ணும்போது தான் வருது. அப்போ வரும்போது அது வந்து தேவையான்றதை சில பேர் யோசித்து விலகி போயிடுவாங்க. எதுக்குப்பா போப்பா. அப்புறம் பார்ப்பாங்க சில பேர் தரம் இல்லாமல் இவன் கூட இறங்கி சண்டை போடணுமான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் இறங்கி சண்டை போடுறவங்களுக்கு செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்கும். அந்த செவ்வாயோடு வேறு சில பாவகிரகங்களோட இணைவு அப்படிங்கிறது நாடி விதிப்படி வந்து பார்த்திங்கன்னா, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் ராகு கேது வர்றது, செவ்வாய்க்கு திரிகோணத்தில் சனி வர்றது, செவ்வாயால் சனி பார்க்கப்படுவது, ஒரு போராட்ட குணம் இருக்கும். இந்த 2 கிரகங்களை எங்கே இருந்தாவது குரு பார்க்கும்போது கொஞ்சம் இவங்க கண்ட்ரோல்டாக இருப்பாங்க, தேவைப்படும் போது கோவப்படுறவங்களா இருப்பாங்க. இல்லாமல் இந்த செவ்வாயை வந்து ட்ரிகர் பண்ணுற விதமாக மற்ற கிரகங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு ஆஃபீஸில் நம்ம இருக்கோம், நமக்கு இந்த செவ்வாய் சனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மற்றவங்களுக்காக சேர்த்து போராடக்கூடிய குணம் இருக்கும். அதனால மேனேஜ்மெண்ட்டுக்கு நம்ம தப்பாக தெரியும். அப்போது அந்த இவன் என்னடா எதுக்கெடுத்தாலும் இவன் தான் வம்புக்கு வர்றான் அப்படின்னு சொல்லி கட்டம் கட்டுவாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு நியாயமான ஒரு போராட்டம் இருந்தாலும் இந்த இடத்தில் உங்களுடைய கோபம் உங்களை மேலே வரவிடாமல் பண்ணிடும். அதனால இந்த கோபத்தை எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அப்போது இந்த அழுக்காறு அவா வெகுளி இதில் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த கோபத்தை கையாளக்கூடிய தன்மைங்கிறது எல்லாருக்குமே வேணும். இந்த 4 குணங்களுமே இல்லாமல் இருந்தோன்னா தான் இந்த சொசைட்டி நல்லாயிருக்கும். மேம், இப்போ என்னன்னா நிறைய பேர் வந்து இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷன் அப்படின்னா என்ன பண்ணாலும் செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கும். எனக்குமே இருக்குது, எதுக்குனாலும் நம்ம செல்ஃபி எடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இந்த செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குலாம் என்ன மாதிரியான கிரக இணைவுகள் மேம் இருக்கும்? ரொம்ப சிறப்பான ஒரு கேள்வி. செல்ஃபி எடுக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்குள்ள ட்ரெண்ட் ஆகி போச்சுமா. ஸோ இதை வந்து நம்ம கிரகச்சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கணுன்னா, பொதுவாக ராகு அப்படிங்கிறவர் வந்து படம் பிடிக்கக்கூடிய கிரகம். இங்கே ஈவன் நீங்கள் இப்போ 2 பேர் வந்து நம்ம 2 பேரையும் படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா ராகு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ரொம்ப மேலோங்கி இருக்கும், யோகியாக வந்திருப்பார். ஜாதகத்தில் ராகு வந்து நன்மை செய்யக்கூடிய விதத்தில் இருப்பாங்க. ஸோ இன்னும் ராகுவினுடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராகுங்கிறவர் ஒளிப்படத்தை, அதாவது புகைப்படமாக இருக்கட்டும், ஒளிப்படத்தை நமக்கு வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக தான் இந்த ராகு பார்க்கப்படுகிறார். இவர் வந்து சந்திரனோடையோ சுக்கிரனோடையோ சேரும்போது இந்த தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். ரசித்து ஃபோட்டோ எடுப்பாங்க. அப்போ அது வந்து இந்த மாதிரி தன்மையில் சில பேருக்கு ஃபோட்டோவை பார்த்தாலே பிடிக்காது. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட அந்த கேது இருக்கிற தன்மையெல்லாம் ஃபோட்டோவை பார்த்தாலே, ஃபோட்டோ எடுத்தாலே ஓடுவாங்க. குரூப்பில் நம்ம வீடுகள்லேயே இருப்பாங்க, 4 பேர் வந்து இதை லைக் பண்ணுவாங்க, ஒரு ஆளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருந்தால் அவங்க ஓடிடுவாங்க. ராகுவோட ஆதிக்கம் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஓடி ஓடி போய் 10 பேர்த்தோட சேர்த்து செல்ஃபி எடுப்பீங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஒரு சிலருடைய வாழ்க்கையில் வந்து எவ்வளோ அடித்தாலே வந்து தாங்குறான்டா அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் வேணால் வரட்டும் மேம், ஆனால் அதை வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இன்னொன்று எதனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு சேர்ந்து இருக்கும். இவங்களுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்கும் மேம்? ரொம்ப சூப்பரான, இன்னைக்கு தேவையான, ட்ரெண்டுக்கு தேவையான ஒரு பதிவு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்காகவும் உடஞ்சி போய் நம்ம நிறைய இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு ராசி பலன் போட்டால் இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்னா கீழே உடனே அழ ஆரம்பிச்சிடுறாங்க கமெண்ட்டில். ஐயோ என் ராசி வந்து எப்போ தான் முன்னேறும். அப்புறம் ஜோதிடர்களை திட்ட ஆரம்பிச்சிடறாங்க, நீ எல்லாம் போன வருஷம் வந்து நல்லா இருக்கும்னு சொன்னால் எனக்கு நல்லாவே இல்லை, நீ என்னை இப்படி ஏமாற்றிட்டீங்க அப்படின்லாம் திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விஷயம், எப்பயுமே இவங்க வந்து எப்பயுமே சிறப்பாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டே இருக்காங்கன்னா சில பேர் மட்டும்தான் நம்ம பார்ப்போம். நம்ம ஆஃபீஸ்லேயே நம்ம கூட ஒர்க் பண்ணுவாங்க, அவ்வளோ அடி இருக்கும். அந்த ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி முதுகில் சட்டை கிழிஞ்சிருந்தாலும் முன்னாடி ஆள் மேக்கப்போட செம்மையாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரியான தன்மை யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் நல்லா வலுத்திருக்கணும். உங்களுடைய ஜனன லக்னம்
ரொம்ப சிறப்பாக வளர்த்துருக்கணும். அதை வந்து அஷ்டக வர்க்க பரல்னு ஒரு கணிதம் இருக்குது. அந்த கணிதத்தில் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 12 வீடுகளில் எல்லா வீட்டுக்குமே ஒரு கணிதத்தில் ஒரு பரல்கள் கொடுப்போம். அந்த பரல்களில் 24 பரல்களுக்கு மேலே ஒரு வீடு உயர்ந்ததுன்னா அந்த பாவகம் வலுப்பெறும். அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்ன பாவம் அப்படின்னு சொல்கிறது உங்களோட முதல் வீடு. அந்த வீட்டில் 24க்கு மேலே பரல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சில பேருக்கு 35, 40 இருக்கும். அவங்கெல்லாம் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. அது அந்த வீட்டினுடைய தன்மை, அதில் அமர்ந்த கிரகங்களுடைய தன்மை. இப்போ உதாரணத்திற்கு உங்களோட லக்னம் நல்லா வலுப்பெறணும்னா 1, 5, 9ன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய லக்ன பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், இவங்க 3 பேருமே எந்த லக்னத்துக்குனாலும் யோகாதிபதிகளாக வருவாங்க. அவங்க சேர்ந்து வந்து உங்கள் லக்னத்தில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் தாத்தா, உங்கள் அப்பா உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? ராணி மாதிரி இருப்பீங்க. எப்பயும் சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா? அப்போது இப்படியான ஒரு அமைவுங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் இதில் யாராவது ஒருத்தராவது வந்து லக்னத்தில் உட்காந்துடுறோம். எங்கள் தாத்தா சூப்பராக என்னை பார்த்துக்குவார்ப்பா, எங்கள் அப்பா பார்த்துக்கிற மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது. 9ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது, 5ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது, இந்த 5ஆம் அதிபதிக்கு லக்னத்தில் அமர்ந்திருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக வேணாம், சாமி இவங்கள்ட்ட பேசும். இவங்க கோயிலுக்கே போக தேவையில்ல. இவங்க வந்து வீட்டில் உட்காந்து குலதெய்வத்தை நினச்சாங்கனாலே போது, குலதெய்வம் இவங்களுக்குள்ள வந்து பேசக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கும். அப்போ இப்படியான ஜாதக அமைவுகள் இயற்கையாகவே இருக்கிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தோடையோ ராசியோடையோ குரு பகவான் சுப பலம் பெறுவது, நல்ல சம்பந்தம் பெற்று ஜாதகத்தை பார்க்கறது. லக்னத்தை எங்கேயாவது உட்காந்து பார்த்துட்டு இருப்பார், ராசி எங்கேயாவது உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். அப்படின்னா இவங்க அதிகமாக ஜாதக நோட்டை தூக்கிட்டு ஜோதிடர்கிட்ட வரமாட்டாங்க. ஏதாவது தேவை சார், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணலான்ட்டு இருக்கோம், நாங்கள் புதுசாக இந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கோம், இந்த மாதிரியான ஒரு சுபமான கேள்விகளுக்கோ, ஏதோ ரொம்ப நேரம் இப்போ ஏதோ சரியில்லைன்றாங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்படியான நிகழ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்தையோ ராசியையோ குரு பார்க்குறாரு அப்படின்னா இவங்களும் இந்த மாதிரியான தன்மைகள் உள்ளவர்களாக இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு 3 கேட்டகரி சொல்லியிருக்கேன். இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வந்து லக்னம் 5, 9 இந்த 3 சம்பந்தம், இல்லை 5, 9 மட்டும் சம்பந்தம், இல்லை 1, 5 சம்பந்தம், அப்படி இல்லைன்னா லக்னம் வந்து நல்ல ஒரு அதிக பரல்களை பெற்று அமர்வது, அது போக வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் சுபபலத்தோடு இருந்து லக்னத்தையோ ராசியோ பார்க்குறது. இப்படி தன்மைகளில் இருக்கவங்க தான் எவ்வளோ அடித்தாலும் தாங்குவாங்க. மேம் இப்போ ஒரு சிலர் இருப்பாங்கல்ல மேம், அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டே இருப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா ஒரு பொறாமையாக இருக்கலாம், இல்லைனா வந்து எப்படி இவங்க மட்டும் இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்தாங்க, அந்த ஒரு ஆதங்கம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தங்க ஏதாவது ஒரு விஷயம் போடுறாங்க அப்படின்னா அதில் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறது, அதை நெகட்டிவாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க மேம். எப்போ பாரு அடுத்தவங்களை பற்றியே யோசிச்சுட்டு அடுத்தவங்களை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கான கிரக இணைவுகள் அப்படின்னா அது என்ன மேம்? இப்போது ஜோதிட சாஸ்திர ரீதியாக 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது ருணரோக சத்ரு. இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாமே உங்களை ஒரு ஆள் எதிரியாக பாவிச்சு பண்ணுற விஷயந்தான். அப்போ இந்த 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். இந்த புதன் உங்கள் உடம்புல வந்து நரம்புக்கு காரகராக இருக்கார். அப்போது உங்கள் நரம்பு வீக்காக இருக்குன்னா சொல்லுவாங்களா ரத்த கொதிப்பு, இந்த பாட்டு கூட எழுதுனாங்க. அப்போது அந்த ரத்த கொதிப்பு அப்படின்னா நரம்பு வந்து வீக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நரம்பு வீக் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க காலை ஆட்டிகிட்டே இருக்காத. ஏன் சொல்கிறாங்க? அந்த புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா நரம்பு நல்லா இருக்கணும். அப்போ காலை ஆட்டும் போது என்ன ஆகும்னா இயற்கையாக அந்த நரம்பு வந்து வீக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புதன் வீக் ஆச்சுன்னா காதல் தோல்வி ஏற்படும். புதன் வீக் ஆச்சுன்னா நண்பர்களோட நல்ல ஒரு புரிதல் இருக்காது. புதன் வீக் ஆச்சுன்னா ஒழுங்காக படித்தாலும் படித்த விஷயத்துக்காக வேலைக்கு போகாத சூழ்நிலை ஏற்படும். இப்போ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படின்னா இதோட ஹைப்பர் எண்டாக இதோட பாவகிரகங்கள் சம்மந்தப்படுறவங்களும் ஜாதகத்தில் சந்திரன் ரொம்ப வீக்காக இருக்கும், தன்னை தாழ்த்திக்குவாங்க, டீக்ரேட் பண்ணுவாங்க, தன்னை டீக்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. வீட்டில் எல்லாராலையும் புறக்கணிக்கப்படுவார்கள். இவங்கெல்லாம் வந்து தான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் போடுவாங்க. நம்ம அவங்கள குறை சொல்ல வேண்டியதில்லை, அவர்களோட சூழ்நிலை அந்த மாதிரி. அவர்கள் இல்லாவிட்டாலும் உண்மையிலே சொல்கிறேன், ஒருத்தவங்க உங்களை ட்ரிகர் பண்ணலை, ஒருத்தவங்க உங்களை தவறாக கமெண்ட் பண்ணல, உங்களை நல்லா அப்ரிஷியேட்டே பண்ணிட்டு இருக்காங்க, உங்களை சூப்பருங்க செமங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. எங்கே தெரியுமா நீங்கள் போய் மாட்டுவீங்க? ஒரு 10 பேர் உங்களை விட திறமையாக இருக்கிற இடத்துல போகும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாத ஒரு நிலை ஏற்படும். ஆனால் இதே இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுறவங்களா இருக்கட்டும், நெகட்டிவாக உங்களை போர்ட்ரே பண்ணுறவங்களா இருக்கட்டும், உங்களை தப்பாக ஒருத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணாதான் அந்த இடத்துல நீங்கள் உங்களை ப்ரூஃப் பண்ணணும்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்போது எவ்வளோ பேர் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணாலும் அந்த இடத்துல நீங்கள் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அவர்களும் சரியாவார்கள். ஆனால் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கங்கிறதையும் சிந்திக்கணும். இன்றைக்கி உள்ள உலகத்தில் நம்ம வந்து இப்போது ஏன் இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா சொல்லும்போது என்னோட வேவ் லென்த்து, இப்போ நீங்கள் காவ்யா என் கூட பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட வேவ் லென்த்துக்கு நீங்கள் செட் ஆனால் மட்டும்தான் உங்களோட கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்ல முடியும்.
இல்லாமல் ஒரு 4 கேள்வி கேட்க முடியும். 5வது கேள்விக்கு என்ன இந்த பொண்ணு இப்படி கேட்குது, இந்த பொண்ணு கேட்குறதே எனக்கு புரிய மாட்டேங்குது சார், வேறு யாரையாவது மாற்றுங்கன்னு சொல்லுவேன். இல்லைனா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார், இந்த மாதிரி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னா என்னால் அர்த்தமாய்க்க முடியல, என்னால் ஃபர்தராக கன்டினியூ பண்ண முடியல. அப்போ இது என்னென்னா வேவ் லென்த்தோட பிரச்சனை. அப்போது நம்முடைய ஒரு வேவ் லென்த்து எல்லாத்துக்குமே, அதாவது நான் எல்லோருக்குமே சரியாக இருக்க வேண்டியதில்லை, அவர்களும் எனக்காக சரியாக இருக்க வேண்டியதில்லை, இதுதான். அப்போ அவங்க ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக இணைவுகள் சந்திரன் புதன் இது ரெண்டும் மேஜராக பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். டாக்குமெண்ட் பிரச்சனை, தொலைஞ்சு போகும், டாக்குமெண்ட் தொலைஞ்சு போகும், மன ரீதியாக பாதிக்கப்படுவார்கள், நரம்பு வீக் ஆகும். அதனால் இதை வந்து அவர்களாகவே மாற்றிக்கொள்ளும் போது நிச்சயமாக இதில் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றுதல். இங்கே தப்பான விஷயத்துக்கு அதுக்கு வந்து சரியான விஷயமா நீங்கள் போடுறது தப்பு கிடையாது. ஆனால் நல்ல ஒரு விஷயத்துக்கு நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. மேம் இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஒரு சிலர் ஒரு வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலையில் 6 மாதம் இப்படி தான் இருப்பாங்க. ஒரே வேலையில் அவங்க நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய மனசும் ஆஸ்லேட் ஆகி அடுத்த வேலைக்கு போகலாமா, இந்த வேலை வேணாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வருவாங்கல்ல மேம், அதுக்கு என்ன இணைவுகள் காரணம் மேம்? பொதுவாக சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து உங்களோட வேலைக்கு காரகராக பார்க்கப்படுகிறார். அதே மாதிரி வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது 6ஆம் பாவக அதிபதியோட வேலை, 10ஆம் இடம்ங்கிறது சனியோட தொழில். அப்போ ஒரு ஜாதகத்தில் சனியும் புதனும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ சனி கேதுவோட இணைஞ்சிருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு அவமானம் வந்தாலும் உள்ளே தாங்க முடியாது, வெளில போயிடுவாங்க. சனி ராகு இருக்குன்னா கூட இருக்கவனுக்காக சேர்ந்து பேசி இந்த கம்யூனிசத்தை சொல்கிறவங்களா இருப்பாங்க. சனி ராகு குறிப்பாக 91 பிறந்தவங்க, 1991 இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த சேர்க்கையினுடைய விளைவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து இந்த கம்யூனிசம் பேசாமல் இருக்க முடியாது, கூட இருக்கவனுக்காகவும் சேர்ந்து போராடி வெளில வந்துடுவாங்க. இப்போ இந்த கிரக இணைவுகள் கொஞ்சம் மோசமானதில் அதிகமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. அடுத்து புதனோட வந்து பார்த்திங்கன்னா எந்த கிரகம் சேர்ந்துருந்தாலும் புதன் வந்து நல்லவங்களோட சேர்ந்தால் ரொம்ப நல்லவராக இருப்பார், மோசமானவங்களோட சேர்ந்தால் அவங்கள விட மோசமானவராக இறங்கிடுவார். அப்போது இந்த 2 கிரகமும் பாதிக்கப்படாமல் இருந்தாலே ஒருத்தன் வந்து வேலையில் ரொம்ப ப்ராக்ரெசிவாக கரெக்டாக இருப்பாங்க. இந்த கிரகங்கள் பாதிக்கப்படும் போது உங்களுடைய மனம்னு சொல்லக்கூடிய சந்திரனும் பாதிக்கப்படும் போது தான் அந்த வேலையிலேருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்போ யாருக்கெல்லாம் ராசியில் அந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக வேலை மாற்றம், இடமாற்றம், சிம்மம் அதிகமாக வேலை மாற்றம், இடமாற்றம், கடகத்தையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா ராசிக்கு 2-8 ராகு கேது இருக்குது. இப்போ இந்த ராகு கேதுவெல்லாம் வரும்போது என்ன ஆகும்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறுவாங்க. அதே மாதிரி குரு பகவான் வந்து எந்த ராசியெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க சுபத்துவமாக, இப்போ உதாரணத்துக்கு துலா ராசி, தனுர் ராசி இவங்களெல்லாம் பார்க்குறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒன்று வீடை மாற்றுவாங்க, இல்லை வீடு வந்து பழைய வீடாக இருக்கும் அதை ஆல்ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லை அப்படின்னா வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்சிட் ஆவாங்க. அப்போ இந்த டிரான்சிட் கிரகங்கள் வந்து இவங்களோட லைஃப்ல எல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும். அப்போ இந்த டிரான்சிஷன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அந்த கிரக ஆதிக்கம் நல்லா இருந்ததுன்னா அவங்க அந்த இடத்துலயே சஸ்டைன் ஆவாங்க, இடம் மட்டும் மாறும். இப்போ காவியாவுக்கு வந்து ஒரு இடம் பொசிஷன் மாறுது அப்படின்னா காவியாவோட ஜாதகத்தில் அந்த கிரகம் நல்லா இருக்கு, அப்போ அதனால காவியா வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு போகிறாங்க. காவியா ஜாதகத்தில் அந்த கிரகம் வீக்காக இருந்ததுன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இவ்வளோதான் கான்செப்ட் மேம். இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் வந்து நீங்கள் அதுக்கு ஷார்ப்பாக டக்குன்னு வந்து ரொம்ப பல அரிய விளக்கங்களோடு நீங்கள் எங்களுக்கு வந்து பதில் சொல்கிறீங்க. இப்போ ஒருத்தவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து நம்ம படித்து வச்சுருக்க, நமக்கு தெரிஞ்ச, இன்னொன்று அதற்கு சரியான விஷயங்கள் அத்தனையும் சொல்லி பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திறமை தான். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு கைவர பெற்றிருக்கு அப்படிங்கும்போது உங்கள் ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரக இணைவுகள் இருக்குது மேம்? ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு அப்ரிஷியேஷனாக இதை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பாராட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது, அது ஒரு ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கேள்வி என்னை பார்த்து கேட்டதுக்கு முதல்ல நன்றி. பொதுவாக வந்து ஒரு ஜாதகத்தில் 2ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வாக்குஸ்தானம். அப்போ இந்த வாக்குஸ்தான அதிபதிங்கிறவர் வந்து ஒரு நல்ல தன்மையில் இருக்கிறதும், அவர் ஒரு நல்ல நிலையில் குருவால் பார்க்கப்படுறதோ, ஒரு ஜாதகத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து அவர் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ நீங்கள் என்ன பேசினாலும் இந்த உலகம் வந்து உங்களை கேட்கும். இது ஃபஸ்ட் பாயிண்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெலிவரி, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை டெலிவரி பண்ணக்கூடிய தன்மை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். ஏன்னா அவர் தான் மனோகாரகன். ஏன்னா இப்போது ராவணேஸ்வரன் பார்த்திங்கன்னா ஒரு அந்த சிவலிங்கத்தை வந்து தூக்கிட்டு வருவார். அந்த ஒரு கதை, புராண கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த புராண கதையில் அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு வரும்போது அவருடைய தவ வலிமை அவ்வளோ பெரிய வலிமை. ஆனால் அவரையே வந்து ஒரு நம்ம இவர் வந்து என்ன பண்ணுவார்னா பிள்ளையார் வந்து மாற்றி பேச வச்சுருவார். அந்த நேரத்தில் டெலிவரி பண்ணக்கூடிய விஷயத்தில் அவரோட மனசில் புகுந்து மாயையாக புகுந்து அந்த வார்த்தையை மாற்றி பேச வைப்பார். அதனால அவரால் வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ இது எதுக்காக இந்த புராண கதைகளை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை டெலிவரி பண்ணணும்னா உங்கள் ஜாதகத்தில் சந்திரன்
சந்திரன் சொல்லக்கூடிய கிரகம் முக்கியம். அப்போ இன்னைக்கு நான் வந்திருக்கிற இந்த ஸ்டுடியோக்கு அப்படின்னா என்னுடைய ஜனனகால ஜாதகத்துக்கும் கோச்சார ஜாதகத்துக்கும் ஒரு நல்ல இணைவு இருக்கணும், நல்ல மக்களை நம்ம மீட் பண்ணணும், அந்த விஷயங்கள்னால எல்லாருக்குமே பரஸ்பரம் நல்ல விஷயங்கள் ஏற்படணும். அப்போது பொதுவாக சந்திராஷ்டம காலத்தில் நமக்கு என்ன நடக்கும் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் போயிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஆண்டனா கட் ஆகிடும். ஏன்னா எல்லாமே வந்து மேலேருந்து தான் வந்துக்கிட்டு இருக்கு. உள்ளே வந்து ஒரு பஞ்சபூத தன்மை, எல்லா கிரகத்தோட ஒரு டோட்டல் கலவை தான் நம்ம. அப்போது நமக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள்லேருந்து வரக்கூடிய ஒளிகள் தான் நம்மளை வந்து மாற்றுது. நீங்கள் இந்த நம்ம பேசுகிற விஷயங்களை வச்சுக்கோங்க, நம்மளாம் மொழி ஆளுமையில் இருக்கோம், இதில் வந்து முக்கியமாக நம்ம தமிழ் மொழியை சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை தாண்டி இந்த உலகம் வந்து சவுண்ட்ஸ் அண்ட் லைட்ஸ், இந்த 2 தான், ஒளி ஒளி, இந்த 2 விஷயந்தான் நம்மளை இயக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த கலவையை மிகச்சரியாக புரிந்து கொண்டவர்கள் சந்திர ஆதிக்கம் மிகுந்தவர்கள். அப்போ என்னோட நட்சத்திரம் வந்து சந்திர ஆதிக்கம் மிகுந்ததாக இருக்கணும். ஏன்னா அந்த சந்திராதிக்கம் மிகுந்திருக்கும் போது அவங்களால அந்த டெலிவரிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் நிறைய கிரக சேர்க்கைகள் இருக்குது, இருந்தாலும் இந்த பதிவுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க மேம். பொதுவாக கிரக சேர்க்கை, கிரக இணைவுகள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுல துவங்கி என்னென்ன மாதிரியான காரணங்களுக்கு என்னென்ன மாதிரியான கிரக இணைவுகள் வந்து அடிப்படையாகவும் காரணமாகவும் இருக்கிறது, அது நமக்கு எந்த அளவுக்கு வந்து நேர்மறையாக இருக்குது, எந்த அளவுக்கு எதிர்மறையாக இருக்குது, அதை சரியாக நம்ம கையாளணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டுதல் பதிவாகவே நீங்கள் இந்த காணொலியில் கொடுத்துருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு அவங்க ஜாதகத்தை எடுத்து அவங்களுமே வந்து ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன இணைவுகள் நமக்கு இருக்கு, இதை நம்ம எப்படி இயக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதலை இந்த காணொளி கொடுக்கும்ங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த தகவல்களுக்கும் நன்றி மேம். ரொம்ப சிறப்பான ஒரு நேர்காணலாக இருந்தது. இந்த அனுபவம் வந்து இந்த ஐபிசி பக்தி சேனலில் எனக்கு முதல் அனுபவம். ரொம்ப சிறப்பாக கையாண்டிங்க. இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு மேமிடம் உங்களுடைய ஜோதிட ரீதியான ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.